கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். முன்வைப்பை வைப்போம் என்று அமைய இன்று நாங்கள் ஆளுநர் செயலகத்திலே சென்று எங்களுடைய கௌரவ ஆளுநர்களை சந்தித்து எங்களுடைய நிலைப்பாடை அவர்களிடம் நாங்கள் கூறினோம். அதாவது தேசிய ரீதியாக ஒருமைப்பாட்டுக்கு வரும் வரை எங்களுடைய பாடசாலைக்கு தரம் பெற்ற அதிபர்களை நியமிக்க வேண்டாம் என்று கூறினோம். அடுத்த விடயம் என்னென்று சொன்ன இரண்டாவது விடயம், எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கின்ற கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு நீங்கள் அதிபர் நியமனம் போடத்தான் வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமென்றால் எங்களுடைய சகல கடமை நிறைவேற்ற அதிபர்களையும் காரியாலயங்களுக்கு அவர்களுடைய மானசீக கௌரவ பிரச்சனைகள் இருக்கிறத கருத்து கொண்டு அவர்களை காரியாலயத்துக்கு இணங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எங்களுடைய கருத்தை புறக்கணித்திருக்கு. அவர்கள் எங்களை DPVP-ஆக பாடசாலைகளுக்கு நியமிப்பதாகவும் அவர்கள் எங்களுடைய கருத்தை கௌரவ ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. என்று அகமட் லபசானோஸ், கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்ற அதிபர்கள் சங்க தலைவர். கிழக்கு மாகாணத்தில் கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு மாத்திரம் ஏற்பட்டுள்ள அநீதி சம்பந்தமாக இன்று ஒரு சுழற்சி முறை போராட்டத்தை திட்டமிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அதற்கு முதலாக எங்களுடைய கௌரவ ஆளுநர்களை சந்தித்து எங்களுடைய முன்வைப்பை வைப்போம் என்று அமைய இன்று நாங்கள் ஆளுநர் செயலகத்துக்குள்ளே சென்று எங்களுடைய கௌரவ ஆளுநர்களை சந்தித்து எங்களுடைய நிலைப்பாடை அவர்களிடம் நாங்கள் கூறினோம். அதாவது தேசிய ரீதியாக ஒருமைப்பாட்டுக்கு வரும் வரை எங்களுடைய பாடசாலைக்கு தரம் பெற்ற அதிபர்களை நியமிக்க வேண்டாம் என்று கூறினோம். அடுத்த விடயம் என்னென்று சொன்ன இரண்டாவது விடயம், எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கின்ற கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு நீங்கள் அதிபர் நியமனம் போடத்தான் வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமென்றால் எங்களுடைய சகல கடமை நிறைவேற்ற அதிபர்களையும் காரியாலயங்களுக்கு அவர்களுடைய மானசீக கௌரவ பிரச்சனைகள் இருக்கிறத கருத்தி கொண்டு நீங்கள் அவர்களை காரியாலயத்துக்கு இணங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எங்களுடைய கருத்தை புறக்கணித்து விட்டு அவர்கள் எங்களை DPVP-ஆக பாடசாலைகளுக்கு நியமிப்பதாகவும் அவர்கள் எங்களுடைய கருத்தை கௌரவ ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆகவே நாங்கள் சொல்லிக்கும் தேசிய ரீதியாக எங்களுக்கு இவ்வாறான ஒரு 9 மாகாணம் இருக்கிற இந்த மாகாணத்தில்
கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இருக்கிற தமிழ் பேசுகிற கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்படும் போது தேசிய ரீதியாக 2010-12 ஆண்டளவில் வந்து கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஒரு நியமனம் வழங்கப்படும் போது கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையாக தமிழ் பேசுகின்ற மக்கள் கடமை நிறைவேற்ற அதிபர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் கூறினோம். ஆனால் கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கருத்தை, நான் யூனியன் பிரசிடென்ட், என்னுடைய கருத்தை கூட அவர் என்னை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய சஜஷனை ஏற்றுக்கொள்ளும்படி பிரதி அதிபராக நியமிக்கிறது. நாங்கள் அவர்களுடைய கூறியும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இடைநடுவே எங்களை எழுப்பி அவர்கள் நாங்கள் உங்களுடைய கைப்பது தயாரில்லை என்று எங்களை அனுப்பிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் எங்கள் அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் இந்த காரியாலயத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே ஆக்டிங் பிரின்சிபலாக இருக்கு சில பேர் வந்து ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கி ஆளுநர் ஆஃபீஸ்ட முன்னுக்கு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் நடந்து அவங்களோட அதிலே அதுக்கு என்ன செய்யலும் என்றால் என்ன பிரச்சனை என்ன என்றால் இப்போ கிழக்கு மாகாணத்திலே ஆக்டிங் பிரின்சிபலாக வேறு பிரின்சிபல் வேக்கன்சிஸ் இருக்க பாடசாலைக்கு நாங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு பிரின்சிபல் கிரேடில் இருக்க ஆக்கள் அப்பாயிண்ட் பண்ண ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு. அது நடந்து அதுக்குத்தானே பிரச்சனை வந்து இந்த ஆக்களுக்கு ஆக்டிங் பொசிஷன் இல்லாமல் போக வேண்டாம். அதுக்கு நாங்கள் ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுத்து ஒரு சொல்யூஷன் தான் அவங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்க பாடசாலையில் இந்த ஆக்கள் ஆக்டிங் அசிஸ்டன்ட் பிரின்சிபல்லவோ டிப்யூட்டி பிரின்சிபல்லா போட இயலும் என்றால் அது ஒரு சொல்யூஷன். மற்றது இவங்களுக்கு பேலன்ஸ் ஸ்கூல் இருக்குத்தானே, எந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் பெர்மனன்ட் பிரின்சிபல் கிரேடட் ஆக்கள் போட இல்லாமல் அந்த பாடசாலைக்கு நாங்கள் இவங்களுக்கு இன்னும் திருப்பி ஆக்டிங் பிரின்சிபல்லாக கண்டினியூ பண்ண போகிற இயலும். இன்னொரு விஷயம் வந்து என்னென்றால் இவங்களுக்கு இன்டர்வியூவிலே ஃபெயில் பண்ண சில பேர் இருக்கு. அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூவிலே ஃபெயில் பண்ணிருந்தா அந்த ஆக்களுக்கும் நாங்கள் சாதாரணமாக இன்னொரு சான்ஸ் கொடுக்க இல்லைமா என்றால் அதையும் நாங்கள் அக்ரி பண்ண நாங்கள் கம்ப்ளீட்லி ப்ராமிஸ் பண்ண இல்லை, அதையும் பார்க்குறேன்னு என்றால் பார்த்தேன்னு. மற்றது என்னென்றால் சில பேர் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆக்டிங் பிரின்சிபல்லாக இருந்தாலும் அப்போ ஏஜ் லிமிட்டாக கூட போயிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கும் நாங்கள் பார்த்துட்டு அது நம்மங்களுக்கு மட்டும் மேலாது அது லைன் மினிஸ்ட்ரியும் கதைச்சிட்டு அது கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட போட இயலுமேண்டா எக்ஸ்டெண்ட் பண்ண இயலுமேண்டா அதையும் நாங்கள் பார்த்துறோம். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஆக்டிங் பிரின்சிபலுக்கு சோனல் ஆஃபீஸ்லே வலையிலே எங்களுக்கு ரிசோர்ஸ் பர்சனாக கொடுக்க இயலாது. அதையும் எங்கே வேக்கன்சிஸ் இருக்கேன்டா அது ரிசோர்ஸ் பர்சனாக எங்கே கொடுக்குறா என்றால் நம்மளுக்கு இருக்கு இன் சர்வீஸ் அட்வைஸர் ஐஎஸ்ஏ என்றால் அந்த ஐஎஸ்ஏல வேக்கன்சி இருக்க இடத்துல தான் நாங்கள் ரிசோர்ஸ் பர்சனாக கொடுக்குறோம். அதையும் கொடுக்க இல்லை. இந்த மாதிரி 4-5 சொல்யூஷன் கொடுத்து அதில் நாங்கள் என்ன என்றால் நாங்கள் நம்முடைய கல்வி செயலாளரோடும் கதைச்சிட்டு கிழக்கு மாகாணத்தை கல்வி பணிப்பாளரோடும் கதைச்சிட்டு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.